பல துறைகளை சேர்ந்த பங்குகளை நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்போலியோ ஒரு ஸ்திரமான போர்ட்போலியோவாக இருக்கும். உங்களுக்கு பேங்கிங்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நேரடியாக நீங்க ஷேர் மார்க்கெட்ல இறங்குறீங்க. அப்படி நேரடியாக இறங்கும் போது பல துறைகளை சார்ந்த பங்குகளை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா தான் மார்க்கெட் எப்படி இருந்தாலும், அதாவது ஏற்றத்தில் இருந்தாலும் சரி, இறக்கத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய போர்ட்போலியோ பெரிய லெவல்ல பிரச்சனைகளை சந்திக்காது. அதே சமயம் மார்க்கெட் ஏறும்போது மற்ற எல்லா பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த பங்குகள் அமையும். அதற்கு முதல் தேர்வு செய்வது அப்படிங்கிறது இந்த செக்டர்ஸ். இதை தேர்வு செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றவங்களா இருக்கட்டும், டெக்னிக்கல் அனாலிசிஸ்டாக இருக்கட்டும், ஒரு ஷேர் மார்க்கெட்ல போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் பண்றவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் முதல்ல தேர்வு செய்வது செக்டர்ஸ். அதற்கு பிற்பாடுதான் அதில் உள்ள கம்பெனிகளை அடுத்து திறனாய்வு செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கறதே இங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஒரு ட்ரெண்டிங்கான செக்டர்னு சில செக்டர்ஸ் இருக்கு, ட்ரெடிஷ்னல் செக்டர்னு ஒரு சில செக்டர்ஸ் இருக்கு, சீசனல் செக்டர்னு ஒரு சில செக்டர்ஸ் இருக்கு. இப்படி செக்டர்ஸ்லயே பல வகைகள் இருக்கிறாங்க. மேஜர் செக்டர்னு பாத்தீங்கன்னாலே 24 செக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்குள்ள சப் செக்டர்ஸ் சொல்லுவோம். அதை எடுத்தீங்கன்னா அது ஒரு 25 செக்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 5000 கம்பெனிய 50 செக்டர்ஸ் அப்படி டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த துறைகளாக நம்ம பிரித்து எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அதிகமான தேவைகள் மிகுந்த செக்டர் என்ன அப்படின்னு இருக்கு. டாப் 10 செக்டர்ஸ் அப்படின்னு ஒரு செக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிலாம் நான் முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ஒரு ஒரு இன்வெஸ்டர் தானே, நான் இதுக்காக நான் என்ன மெனக்கெடல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சேனல்ஸை நீங்க நல்ல சேனல்ஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது அல்லாது உங்களுக்கு பேப்பர், மேகசின்ஸ், டிவி சேனல்ஸ்லையும் இதை பற்றிய நியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, கேதர் பண்ணுங்க. அது இல்லாது இருக்கவே இருக்கு நம்மளுடைய சாட் ஜிபிடி, கூகுள் போன்ற இதன் வழியாக கூட நீங்க கேள்விகளை கேட்டா கூட போதும். இப்போ வாய்ஸ்ல நீங்க கேட்டா கூட அது பதில் கொடுத்துருது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த கேள்விகளை கேட்க பழகிட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ தேர்வு செய்வது என்பதே ஒரு கலை. அதற்கு என்னுடைய இந்த சின்ன பதிவு உங்களுக்கு ஒரு சிறிய துணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனோட நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஸோ நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ப்ராமிசிங் செக்டராகவும் ஒரு அப்கமிங் செக்டராகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய சில செக்டர்ஸை நான் இந்த பதிவுல கொடுக்குறேன். இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கணிப்புல கொடுக்குறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஸோ நேயர்கள் உங்களுக்கு திறனாய்வு செய்து உங்களுக்கும் சில எஃபெக்டிவான பாயிண்ட்ஸ், இன்னும் சில எஃபெக்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பட்சத்துல நீங்க அதற்கான கம்பெனிகளை நீங்க தனிப்பட்ட முறையில தேர்வு செய்து கொள்ளலாம்.